அண்மை செய்தி கூடலூர் தொரப்பள்ளி அருகே கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் மக்கள் தத்தளித்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் பல்வேறு பகுதிகளில் ஏரி, குளம் போன்றவை நிரம்பி ஆற்று பகுதிகளில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொரப்பள்ளி அடுத்துள்ள இருவயலில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி 13 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், 13 குடும்பங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அவர்களை மீட்கும் பணி எந்த நிலையில இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு மே மாதம் இறுதியில் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்யும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாமதமாகவே துவங்கியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. இதனால் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏரி, குளம் போன்றவை நிரம்பி ஆற்று பகுதிகளில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தொரப்பள்ளி அடுத்துள்ள இருவயல் பகுதியில் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் 13 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் மக்கள் தவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு விரைந்து சென்று அங்குள்ள 13 குடும்பங்களை மீட்டு தொரப்பள்ளியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.